கோர்ட்டில் தனக்கான ஆதாரம் ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரி அந்த நம்பிக்கையில் தான் இங்கே ரோஹிணி இருக்காங்க. ரோஹிணிக்கு வரப்போகிற தீர்ப்பு ஒரு பக்கம் நல்ல விதமாக இருக்குன்னு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்க வேளையில் எதிர்பார்க்காத சம்பவம் ரோஹிணி வாழ்க்கையில் ரோஹிணியோடைய இந்த நிலைமையில் நடக்கவும் செய்யும். எங்கள் விஜயோடைய வீட்டிலேருந்து எல்லாமே இங்கே வந்து நிற்கவும் செய்கிறாங்க. மனோஜுக்கு எங்கள் ரோஹிணி முகத்தை பார்க்க கூட விருப்பமும் இல்லை, பேசவும் பிடிக்கல. ஆனால் ரோஹிணி தான் ரொம்ப தைரியத்துலையும் நம்பிக்கையிலையும் இருக்காங்க. அப்போ தான் அவங்களுடைய ஹியரிங்கில் ரோஹிணி மனோஜ் ரெண்டு பேரையுமே நீதிபதி ஐயா கூப்பிடவும் செய்ய ரெண்டு பேருமே வந்து நிற்கிறாங்க. அப்போது இங்கே உனக்கு இப்போவும் வாதாடுறதுக்கு வைக்கலையாமான்னு சொல்லி கேட்க, இல்லைங்க ஐயா அப்படின்னு அங்கே ரோஹிணி சொல்ல, சரிம்மா, ஆமாம் இப்போ கிருஷ்ணாராம் என்ன விஷயம், அன்னைக்கே தீர்ப்பை சொல்லியிருந்திருக்கலாம், ஆனால் அடுத்த ஹியரிங் தான் நடக்கணும்னு இருந்திருக்கேன், இவங்க ரெண்டு பேருக்கும் கவுன்சிலிங் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயா இந்த விஷயத்தில் கவுன்சிலிங் கொடுத்தலாம் சரி வராது, ரெண்டு விஷயம் வாழ்க்கை ஒன்றா சந்தோஷமாக வாழ்ந்திருக்காங்க, இந்த நம்பிக்கை உடையும் போது அதை அவங்களால ஏற்றுக்க முடியல, அந்த ஒரு காரணத்துக்காக இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க, சின்ன விஷயமா இருந்தால் வீட்டிலே பேசி தீர்த்திருந்திருக்கலாம், ஆனால் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கிறத மறைச்சது மிகப்பெரிய பொய் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு தான் உண்மையை சொல்லிடுச்சுன்னு சொல்லுதேம்மா, நீங்கள் திரும்பவும் அதே விஷயத்த பொய்ன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி, அப்புறம் உங்கள் கட்சிக்காரரான மனோஜுமே இதை அந்த முதல் ஹியரிங்லேயே உண்மையை ஒத்துக்கிட்டாரே, கல்யாணி தெரியும் தன்னை அப்பான்னு கூப்பிட சொன்னது எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டாரேன்னு அங்கே வக்கீல் கேட்குறாரு. நீதிபதி கேட்குறாரு. அதுக்கு இங்கே வக்கீல் சொல்கிறாங்க, ஐயா அது எல்லாமே பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கான கடைசி ஒரு முயற்சி தான் இது அப்படின்னு சொல்ல, சரி என்ன ஆதாரம் அப்படின்னு இங்கே வக்கீல் கேட்குறாங்க. சரி என்ன ஆதாரம் கிருஷ்ணாராம்னு சொல்லிட்டு இங்கே நீதிபதி கேட்கும்போது அங்கே ரோஹிணி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. முத்து அப்படின்னு சொல்லி இங்கே கிருஷ்ணாராம் கூப்பிடும்போது முத்து வராரு. நீங்கள் அந்த சாட்சிக்கான ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, ஒரு நிமிஷம் மேடம்னு சொல்லி அந்த ராஜா ராணி ரெண்டு பேருமே இங்கே தான் கூட்டிகிட்டு வராங்க. ராஜா ராணி ரெண்டு பேருமே இங்கே நேராக அந்த கூண்டில் வந்து நிற்கிறாங்க. இவங்க யாருன்னு சொல்லி கேட்க, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி மனோஜுடைய ஷோரூமில் இங்கே வேலைக்காக சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்ல, அப்படியான்னு சொல்லி இங்கே நீதிபதி சொல்லிட்டு, என் பேர் ராஜா, என்னுடைய மனைவி பேர் ராணி, நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மனோஜுடைய ஷோரூமில் வேலைக்காக தான் சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி இவங்களுக்கு எப்படி உண்மை தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சார் இந்த உண்மையெல்லாம் இவங்களுக்கு எதுவுமே தெரியாது சார், நடந்த விஷயமே வேற அப்படின்னு முத்து இன்னொரு கூண்டில் நின்று சொல்ல, கிருஷ்ணாராம் கேட்குறாங்க கேள்வி எல்லாத்தையும், அதுக்கான பதிலையும் சொல்கிறாங்க. அந்த ஷோரூமில் வேலை பார்த்துட்டீங்க, அந்த ஷோரூமை விட்டு வெளியே போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கிருஷ்ணாராம் கேட்க, அந்த ஷோரூமில் நாங்கள் எந்த தப்பும் இல்லாமல் நல்ல விதமாக வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஒரு நாள் அந்த ஷோரூமில் 3 லட்ச ரூபா பணத்தை காணும்னு சொல்லி எங்கள் மேலே இங்கே பொய்யான ஒரு கேஸை போட்டு வெளியே தள்ளிட்டாங்க. அதுக்காக கூட நாங்கள் வக்கீலை பார்த்து அது மூலமாக இதை நாங்கள் தீர்த்துக்கணும்னு நினச்சோம், ஆனால் அது நடக்காமல் போச்சு, அது எங்கள் தப்பு தான், ஆனால் அந்த பணத்தை நாங்கள் எடுக்கவே இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்ல, கேஸுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ இதுக்கு கிருஷ்ணாராம் இங்கே தீர விசாரிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு வக்கீல் கேட்க, ஐயா இதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து நிற்கிறாங்க. என்னன்னு இங்கே நீதிபதி பார்க்குறாங்க. அப்போ கிருஷ்ணாராம் சொல்கிறாங்க, ஐயா இந்த ராஜா ராணி இவங்க ரெண்டு பேரும் 3 லட்சம் பணத்தை திருடனதாக சொன்னது எல்லாமே போய், அந்த 3 லட்ச ரூபா பணத்தையும் தன்னுடைய ஷோரூம்லேருந்து எடுத்ததே அதோ நிற்கிறாங்களே அந்த கல்யாணி தான் அப்படின்னு சொல்ல, இது என்னது அப்படின்னு அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. ஏற்கனவே மனோஜ் கிட்ட என்னை பற்றின உண்மை எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், எனக்கு குழந்தை இருக்க விஷயமும் தெரியும், அவன் ஸ்கூல் படிக்கிற விஷயமும் தெரியும், எனக்கு அம்மா இருக்க விஷயமும் தெரியும், தெரிஞ்சுதான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இது எல்லாமே பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு தான் சார் இது அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணாராம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வெளிப்படையாக தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணாராம் அப்போ தான் சொல்கிறாங்க, ஐயா ஏற்கனவே இந்த விஷயம் எல்லாமே என் கட்சிக்காரரான மனோஜுக்கு தெரிஞ்சிருந்தா அவர் இங்கே செலவுகளுக்கான பணத்தை இந்த கல்யாணி கையிலேயே கொடுத்து பையனுடைய படிப்பு செலவுலேருந்து அவங்க அம்மாவுடைய மருத்துவ செலவு வரைக்கும் பார்த்துக்கிறதுக்கு அவரே பணத்தை கொடுத்துருப்பாரு, அந்த பணத்தை தெரியாமல் எடுத்து செலவு பண்ணணுன்ற அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கிருஷ்ணாராம் அவங்க அந்த பணத்தை எடுத்ததுக்கான சாட்சி எதுவும் அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபோன் கால் பண்ணுறாங்க. அதாவது இங்கேருந்து கிளம்பி போன வித்யாவுக்கு தான். வித்யா முருகன் ரெண்டு பேருமே இங்கே மாலை போட்டுட்டு கோவிலுக்கு போனதுனால அவங்களுக்கு கால் பண்ணவும் செய்கிறாங்க. கிருஷ்ணாராம் கால் பண்ண இங்கே அட்டன் பண்ணுற வித்யா, ஆமாம் சார் எனக்கு அந்த விஷயம் தெரியும், நான் எங்கள் ரோஹிணியுடைய ரொம்ப நெருங்கிய தோழி தான், அவள் பண்ணின தப்புகள் எல்லாமே எனக்கு தெரியும்னு அவங்களும் அந்த உண்மையை ஒத்துக்கிறாங்க. இதை ஃபோன் கால் கட் பண்ண பிறகு, ஐயா இதுக்கு மேலே வேறு என்ன சாட்சி வேணும், தன் குழந்தை படிப்பு செலவுகளுக்கும் தான் வாடகை வீட்டில் வசிக்கிறதுனால அதுக்கான செலவுகளுக்கும் அம்மாவுடைய மருத்துவ செலவுகளுக்கும் பணம் இல்லாமல் தான் இந்த ரோஹிணி அந்த பணத்திலேயே கையை வச்சிருக்காங்க, அதுதான் உண்மை. வீட்டில் அங்கே மனோஜ் கிட்டன்னு
எல்லார்கிட்டையும் அந்த பணம் எடுத்ததை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? எல்லாம் தெரிஞ்ச மனோஜ் கிட்ட அவங்க கேட்டிருந்தாலே கொடுத்துருப்பாங்க இல்லையா? எல்லாம் தெரிஞ்ச மனோஜ் கிட்ட பணத்தை கேட்டிருந்தாலே, இந்தா உன்னுடைய பையனுக்கும் உங்கள் அம்மாவுக்குன்னு பணத்தை வந்துட்டு அவரே எடுத்து கொடுத்துருந்துருப்பாரே. அதை தெரியாமல் எடுத்து அந்த பழியை தூக்கி இன்னொருத்தவங்க மேலே போடுறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி கிருஷ்ணாராம் ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. கல்யாணியை பார்த்து, என்னம்மா கிருஷ்ணாராம் சாதாரண வக்கீல்னு நினச்சிடாத, அவங்க எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக கலெக்ட் பண்ண பிறகு தான் அதுக்கான விவாதத்தையும் முன்வைப்பாங்க. இதுக்கான பதில் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. இங்கே ரோஹிணி இப்படி ஒரு சம்பவத்தை எதிர்பார்த்து வந்து நிற்கல. என்ன போயும் என்ன பண்ணியிருக்க போகிறாங்க? உன்னை அம்மாவே எனக்கு எதிராக பேச கூப்பிட்டுருப்பாங்க. இல்லைனா அந்த வித்யா இல்லைனா மகேஸ்வரி, அதுவும் இல்லைனா இந்த மலேசிய மாமா, இவங்களை தவிர வேற எந்த சாட்சியும் இவங்களால கொண்டு வந்து நிறுத்த முடியாதுன்னு நினச்சா இப்படி ராஜாராணியை கூட்டிகிட்டு வந்து அப்படின்னு மாதிரி யோசனையில் நிற்க, என்ன பார்லரம்மா உன்னை தானே கேட்குறாங்க, பதில் சொல்லணும் முத்து சொல்கிறாங்க. எதிர்த்தாப்புல நிற்கிற ராஜாவு ராணி அந்த இடத்த விட்டு இறங்கி போக முத்து வந்து நிற்கிறாங்க. ஐயா, நான் சொன்னது எல்லாமே உண்மை. அதுக்கான ஆதாரங்கள், சாட்சிகள், அவங்க இதில் வந்துட்டு எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ்னு எல்லாமே ரெடியாக இருக்குது, அதையுமே நீங்கள் பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஷோரூம்லேருந்து கலெக்ட் பண்ண அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே கொடுக்கவும் செய்கிறாங்க. சார், அந்த பணம் காணாமல் போன அந்த சமயத்தில் இந்த இடத்துல இருந்ததும் ரோஹிணி தான். இதே நாங்கள் பொய் சொல்லி தான் அந்த வித்யா கிட்ட நாங்கள் இந்த மாதிரி பேச வச்சோன்னே இந்த ரோஹிணி இந்த பார்லரமாக என்ன வேணாலும் பேசலாம். இது எந்த நிலைமையில எப்படி தான் மேலே பழி இல்லாமல் தப்பிக்க முடியுன்றதை பார்த்து யோசிச்சு பேசக்கூடிய ஆள். எல்லாரையும் விட இதை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே முத்துவோம், அப்போது இந்த பணத்தை எடுத்தது நீதானு ஒத்துக்கிறியாமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா கிருஷ்ணாராம் கேட்குற கேள்விக்கு பதில் என்ன? அப்படி பார்த்தா அம்மாவுக்கும் அவர் செலவு செய்கிற மாதிரியான என்ன இருந்திருந்தா அவரே அந்த பணத்தை கொடுத்துருப்பாரே. நீ அந்த பணத்தை திருடணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே இல்லையே. அப்புறம் இங்கே அத்தையுடைய மாமியாருடைய ஃப்ரெண்டு அந்த பார்வதி வீட்டில் கூட பணத்தை எடுத்ததான் உன் ஃப்ரெண்டு கொஞ்ச நேரத்தில் ஃபோனில் சொன்னாங்க, அதுவும் உண்மைன்னு சொல்லி கேட்க, இல்லை என் ஃப்ரெண்டை இவங்க விலைக்கு வாங்கியிருக்காங்க, அதுதான் உண்மை. யாராவது ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணுவாங்களா? அவள் என்னுடைய ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டு, அவளே எனக்கு எதிராக பேசுகிறான்னா அப்படின்னு சொல்ல, அதே தாம்மா நானும் சொல்கிறேன். அந்த பொண்ணே உனக்கு எதிராக பேசுதுன்னா சந்தேகம் வரத்தானே செய்யும் அப்படின்னு நீதிபதி கேட்க, இங்கே ரோஹிணி வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. பிரேக்குக்கு அப்புறம் என்னுடைய இந்த தீர்ப்பை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கிளம்பி போயிடுறாங்க. ரோஹிணி இங்கே அவங்க அம்மா கிருஷ்ணு எல்லாரும் ஒரு பக்கம் நிற்க, என்னடி பண்ண போகிறோம், எங்களெல்லாம் விசாரிப்பாங்கன்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் இங்கே எந்த விசாரணையுமே நடக்கலைன்னு சொல்லும்போது, அம்மா ஒருவேளை பிரேக்குக்கு அப்புறம் உன்னை விசாரித்தாலும் கூட சொன்ன மாதிரி தான் சொல்லணும் அப்படின்னு இங்கே ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அங்கே நீதிபதிக்கிட்ட, ஐயா அடுத்து என்ன தீர்ப்பையா கொடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கிருஷ்ணாராம் போய் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த குழந்தையுடைய மனநிலைமையை பார்க்கும்போது அம்மா அப்பான்னு 2 பேர் கூட இருக்கணும்னு ஒரு ஆசை எல்லா குழந்தைகளுக்கு இருக்க தான் செய்யும். கொஞ்ச நாள் டைம் கொடுத்து பார்ப்போம். 6 மாதம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தா அவங்க வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் நடக்குதான்னு பார்க்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி இங்கே நீதிபதி சொல்கிறாங்க. இதை கேட்ட கிருஷ்ணாராமும், அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்றதுல அந்த அம்மா உறுதியாக இருக்குது. இனி என்னென்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே யோசனை பண்ணியபடி கிருஷ்ணாராம் இருக்காங்க. இங்கே ரோஹிணியும் அதே மாதிரி அம்மா கிட்டேயும் கிறிஷ்கிட்டையும் சொல்கிறாங்க, டே கிறிஷ், பிரேக்குக்கு அப்புறம் உன்னை விசாரிச்சாங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் சொல்லணும் சரியா? அம்மாவுடைய வாழ்க்கை உன் கையில் இருக்குது, என் அம்மா கையில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த விஷயம் எல்லாமே தெரியும், அதுக்கு இடையில அவர் வந்து எங்களை பார்த்தாரு பேசினாரு இந்த மாதிரி சொல்லணுமா? அதை தவிர்த்து நான் இதில் பொய் சொல்கிறேன்ற மாதிரியோ நான் அந்த குடும்பத்தை ஏமாற்றிட்டு இருக்கன்ற மாதிரியோ எனக்கு எதிராக பேசுகிறத, ஏற்கனவே என் வாழ்க்கையை அழிச்சிருக்க நீ இப்போது இந்த வாழ்க்கையும் நீ சொல்கிற ஒரு வார்த்தை மூலமாக அழிச்சிடாதம்மா அப்படின்னு இங்கே ரோஹிணி ரொம்பவே கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க உங்கள் அம்மாவையும். அதே போல் கிறிஷ்கிட்ட கொஞ்சம் பொறுமையை எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் கிறிஷை வந்து சொல்கிறாங்க, முத்து அங்குளும் மீனா ஆண்டியும் பாவம் இல்லையாம்மா அப்படின்னு சொல்ல, ஏய் உங்கள் அம்மா பாவமா இல்லை அதுங்க 2 பாவமா? என்கிட்ட நான் சொன்ன மாதிரி மட்டும் நீ சொன்னால் போதும். டேடி எனக்கு முன்னாடியே தெரியும், டேடி எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவாங்க, டேடி கூட நான் பேசுவேன் பழகுவேன், என்னை வெளியே கூட்டிகிட்டு போவாங்க, எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்ல, அதை பார்த்து இங்கே கிருஷுவும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிரேக் முடிச்சுட்டு தன்னுடைய தீர்ப்பு சொல்கிறதுக்காக வக்கீல் அந்த நீதிபதி வந்து உட்காந்துருக்காங்க. கிருஷ்ணாராமும் வந்துட்டு வாதத்தை தொடங்குறாங்க. இங்கே எல்லா விசாரணையும் நடக்குது. விசாரணை முடிவில் எனக்கு என் வாழ்க்கை வேணும், நான் மனோஜ் கூட சேர்ந்து வாழணுன்றதில் ஒரு முடிவோடு நின்றுட்டுருக்காங்க எங்கள் ரோஹிணி. அப்போது இங்கே நீதிபதி வந்து தீர்ப்பை வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சின்ன பையனுடைய நலன் கருதி 2 பேரும் 6 மாத காலம் சேர்ந்து வாழலான்ற முடிவை எடுத்ததும் நான் தான். அதே போல் இந்த சின்ன பையனுடைய நலன் கருதியும் இந்த குடும்பத்தோட பாதுகாப்பு கருதியும் இந்த முடிவை எடுக்க போகிறதும் நான் தான்.
இந்த கோர்ட் இவங்க 2 பேருக்கும் மனமார்ந்த விவகாரத்தை கொடுத்து இங்கே தீர்ப்பளிக்குதுன்னு சொல்ல இதை கேட்ட ரோஹிணியை ஆடி போகிறாங்க. ஐயா அப்படின்ற மாதிரி பார்க்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அங்கே தனி அறையில் உட்கார வைக்கப்பட்ட ரோஹிணியும் அவங்க அம்மா கிட்ட பேசின அத்தனை வீடியோவும் அவங்க பேசிக்கிட்டு இருந்த அத்தனை விஷயமுமே வீடியோவாகவே இங்கே ஒளிபரப்பாகுது. அவங்க அம்மாவை மிரட்டினதும் தன்னுடைய பையனை மிரட்டினதும் இது எல்லாமே இங்கே வந்துட்டு ஓடவும் செய்யுது. இதை பார்த்ததும் ரோஹிணி அதிர்ந்து போகிறாங்க. இதுக்காக தான் இவங்க 2 பேரையும் தனியாக கூப்பிட்டு உட்கார வைக்க சொன்னாரான்னு அங்கே கிருஷ்ணாராமுக்கு இப்போ தான் விஷயமே புரியுது. கிருஷ்ணாராம் சொல்லி தான் அவங்க தனி அறையில் போய் உட்காரவும் செஞ்சுருப்பாங்க. கிருஷ்ணாராம் அனுப்புன வக்கீல் சொல்லி தான் அவங்க தனி அறையில் போய் உட்காரவும் செஞ்சுருப்பாங்க. அப்போ தானே அவங்களுக்கு இங்கே ஒரு ப்ரைவேசி கிடைக்கும். அதில் அவங்க தான் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசவும் செய்வாங்க. இந்த பிரேக் டைம் கொடுத்ததே அதுக்கு தான்றது இங்கே கிருஷ்ணாராம் புரிஞ்சுட்டு அங்கே நீதிபதியை பார்க்க இப்போ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பல குற்றவாளிகள் இங்கே குற்றத்தை ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கான அறை தான் அது. அந்த அறையை ஒதுக்கி வச்சதே அதுக்காக தான். உன்ன மாதிரி பொய் சொல்லி ஏமாத்துறவங்களுக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த விஷயமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீதிபதியே சொல்கிறாங்க. நீதிபதி சொன்ன விஷயத்தை கேட்ட விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மனோஜுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பையன் இனிமே வந்துட்டு அம்மா கூட இருக்க முடியாது. இந்த பையன் கிரிஷ் விருப்பப்பட்ட இடத்துல வாழ்கிறதுக்கான உரிமையை அவனுக்கு கொடுக்கப்படுது. அதுவும் இல்லாமல் செஞ்ச தப்புக்கான தண்டனையும் இந்த ரோஹிணிக்கு கிடைக்கணும். கோர்ட்டை அவமதிச்சதுக்காகவும் பொய் கேஸ் போட்டதுக்காகவும் இங்கே அந்த குடும்பத்துக்கு எல்லாம் தெரியும்னு இங்கே பொய் சொன்னதுக்காகவும் இந்த கோர்ட் அவருக்கு 2 லட்ச ரூபாய் அபராதமும் கொடுக்கவும் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இனிமே இங்கே மனோஜ் அப்படின்றவர்கிட்டேருந்து ஜீவன அம்சமாக எதையுமே எதிர்பார்க்கவும் முடியாது. சொந்த உழைப்பில் தான் வாழவும் செய்யணும் அப்படின்ற மாதிரி இந்த கோர்ட்டு தீர்ப்பளிக்கவும் செய்து இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ரோஹிணி வெளியே வந்து கதறி அழுகிறாங்க. கீழே உட்காந்துட்டு ரொம்ப அழுகவும் செய்ய பக்கத்தில் வர இந்த கிருஷ்ணாராம் எந்த கேஸ்லையுமே தோத்ததில்லை, அப்படி தோத்து போகவும் மாட்டா. உனக்கு வச்ச இந்த செட்டில் நீ சிக்கிக்கிட்ட ரோஹிணி இல்லை கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கிருஷ்ணாராம் அந்த இடத்த விட்டு கடந்து போக நல்ல வக்கீல தாண்டா நாமளை பிடிச்சிருக்கோம். இல்லைனா இவ்வளோ சீக்கிரத்தில் உனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருக்குமா என்ன? இன்னும் எத்தனை மாதம் இவன் நம்மளை அலைய விட்டுருப்பான். கடைசி அவள் வாயாலேயே உண்மையை வரவழைச்சி இன்னைக்கு சீக்கிரமாகவே விவகாரத்தை உனக்கு கிடைச்சிருச்சு. இனி உன் வாழ்க்கையில் நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்டான்னு சொல்லி அந்த ரோஹிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே பேசிக்கிட்டே விஜயா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாங்க. ரோஹிணி உட்காந்து கதறி அழுகிறாங்க. அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியாத பட்சத்தில்